கைரேகை சட்டம் அப்படின்னு இருந்தது ஒரு காலத்தில். உங்களுக்கு கைரேகை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். கைரேகை சட்டம்னா என்னன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் தீவிரவாதிகளை எப்படி மடக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தீவிரவாதிகள் நம்ம இதில் வந்து கொரியன் முறையில் ஃபஸ்ட்டு அந்த மலை போராட்டத்தை நடத்துனது நம்ம தான். ஓகே. மலையில் மறைஞ்சிட்டு இருந்து திடீர்னு வந்து தாக்கிட்டு திடீர்னு உள்ள போயிடுறது. எங்கேருந்து வந்தான், எப்படி தாக்குனான், எங்கே போனான், எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இவங்க எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டுட்டு வரணும், எப்படி கொண்டுட்டு வரதுன்னு அவனுக்கு தெரியல. எல்லாரும் ஒரு ஊரில் இருக்கிறவன் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் மலையில் இருக்கானா அவனுக்கு சாப்பிட்ணுன்னா ஊர்லேருந்து தான் கொடுக்குறான். ஊரில் இருக்கிறவன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா என்னன்னு அவங்க ஏற்கனவே வச்சுருந்த ஒரு சட்டம் இருக்குது, கைரேகை சட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. கைரேகை சட்டம்ங்கிறது எதுக்கு கொண்டு வந்தோன்னா, நோமெட்ஸ்னு இந்த நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சீதோஷ்ண நிலையை பொறுத்து 6 மாதம் நல்லா மழை பொழியுன்னா அந்த இடத்துல விதை போட்டு பயிர் பண்ணுவாங்க. அடுத்த 3 மாதத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் விதை போட்டு பயிர் பண்ணுவாங்க. இதை மாதிரி அவங்க நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நிரந்தரமான ஒரு முகவரி அவங்களுக்கு கிடையாது, நிரந்தரமான ஒரு இடம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ நிரந்தரமாக ஒரு இடம் இருந்தால் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் அட்ரஸை தேடி வந்து என்னால் பிடிக்க முடியும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாதப்போ நம்ம எப்படி இது பண்ண முடியும்? இவங்கள ஒரு கட்டுக்கோப்பு கொண்டுட்டு வரணும்னு இந்த கைரேகை சட்டம்னு கொண்டு வந்தோம். அந்த சட்டப்படி என்னன்னா, ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் சரி, சாயந்தரம் ஆனால் நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கைரேகை வைக்கணும். கைரேகை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் தங்கணும். இரவு முழுக்க அங்கேயே இருக்கணும். காலையில் தான் வீட்டுக்கு போகணும்.